ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஐ ஆம் தி ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட எபிசோட் 39ல இருந்து 41 வரைக்கும் தான் பார்க்க போறோம். வாங்க லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? இந்த சூ ஷ்வான் பையன் இருக்கானே, இவன் ஏதோ பெரிய ட்ரூ இன்சென்ட் லெவலுக்கு போக போறேன்னு அவனுக்குள்ள ஒரு நினைப்பு. இவன் தன்னோட டிராகன் ஃபார்முக்கு மாறி, என்னோட டாவ் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குடா, உன்னை இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன்னு நம்ம சாங்கே முன்னாடி வந்து செம சீன் போடுறான். ஆனா நம்ம வில்லன் சாங்கே யாரு? இவன் போடுற சீனை எல்லாம் பார்த்துட்டு சும்மா ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக், அவ்வளவுதான். நம்ம சூஷ்வான் தம்பி அப்படியே தரையில போய் சொருகிட்டான். இதான் கைஸ், ஒரே அடியில் ஓரம் போ மொமெண்ட். பக்கத்துல இருந்த யுவத் மிங்காங் கேக்குறா, ஏன் இவனை உயிரோட விட்ட? இவனை கொன்னிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு நம்ம சாங்கே கொடுக்கிற பதில் செம மாசு. இவன் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றான். இவனை இப்போ பப்ளிக்கா கொன்னா அனாவசியமான ப்ராப்ளம்ஸ் மற்றும் அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரியணும். இந்த சக்சஸர் இடத்துக்கு நான் இருக்கிற வரைக்கும் வேற எவனும் ஆசைப்பட முடியாது. சாங்கே அப்படியே மெதுவா நடந்து போய் மயங்கி கிடக்கிற சூஷ்வான் தலையில காலை வச்சுக்கிட்டு நம்ம கூஷியனர் கிட்ட வர்றான். என்ன செல்லம், உன்னை டீஸ் பண்ண அந்த கமிட்டியை நல்லா கவனிச்சிட்டியா? இப்போ சந்தோஷமானு நக்கலா கேக்குறான். ஆனா நம்ம ஷியனர் சும்மா இருப்பாளா? உன் கவலைய நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலைய பாருன்னு கத்துறா. நம்ம சாங்கே அவகிட்ட, ஏய், அந்த பழைய ஆளு கொடுத்த கண்டிஷன் மறந்துட்டியா? நீ என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு தான் இங்க வந்த. ஆனா இந்த சூஷ்வான் பயபுள்ள தான் பிளான் பண்ணி எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லி ஊரையே கூட்டிட்டான். ஒருவேளை நீ ஃபெயில் ஆகியிருந்தா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இப்ப புரியுதா நான் ஏன் அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்லி அவளையே யோசிக்க வைக்கிறான். இப்பதான் நண்பா மெயினான மேட்டரே வருது. சாங்கே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நிஜமான டைம்லைன் படி அந்த சூஷ்வான் போட்ட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷியனரை பப்ளிக்கா அவமானப்பட வைக்கிறது. அப்புறம் ஷியனர் தன்னோட ஹிடன் பவரை ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் அதிர வைக்கிறது. கடைசியா நம்ம சாங்கேவியே டைரக்டா சேலஞ்ச் பண்றது. ஆனா நம்ம சாங்கே இந்த மொத்த டைம்லைனையும் மாத்திட்டாரு. அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு அவளை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு. நீ என்னோட தங்கச்சி, உன்னால என்னோட ரெக்கார்டை ஈஸியா பிரேக் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவ தலைய தடவி கொடுத்து ஒரு பிரதர்லி லவ்வ காட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்தா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்குது. இதுதான் நம்ம ஃபேட்டட் வில்லனோட மாஸ்டர் பிளான். நம்ம கூச்சாங்கே சும்மா இருப்பாரா? நம்ம சியானர்கிட்ட போய் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டா மட்டும் நீ என்ன ஜெயிச்சுதுவன் கனவு காணாத நக்கலா சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பொறி தட்டுது. அடப்பாவிகளா, நான் சீக்கிரட்டா கல்டிவேஷன் பண்ணி இவனை கொல்ல பாக்குற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இவன் என்ன தடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா. ஒருவேளை சின்ன வயசுல அவ உடம்புல இருந்து இந்த டாவிஸ்ட் போன் அவன் பிடுங்கினதுக்கு பின்னாடி ஏதாவது பலமான காரணம், நெசசிட்டி இருக்குமோன்னு அவளுக்கு ஒரு நிமிஷம் டவுட் வருது. ஆனா நம்ம பொண்ணு உடனே சுதாரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுன்னு தள்ளி வச்சிடுறா. இதுதான் நம்ம சாங்கே போட்ட எமோஷனல் ட்ராப். சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். அந்த பெரிய டவர்ல ஏற ஆரம்பிக்கிறா நம்ம சியானர். இது சாதாரண படிக்கட்டு கிடையாது நண்பா. மேலே ஏற ஏற பிரஷர் சும்மா அழுத்தம். நம்ம கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அவ்வளவுதான் மேலே போக முடியும். நம்ம பொண்ணு அசால்ட்டா 15வது ஃப்ளோரை தாண்டா. அங்க அந்த மாயச்சங்கிலிகள் அவ காலை பிடிச்சு இழுக்குது. ஆனா விடாப்பிடியா போராடி 18வது ஃப்ளோரை தோடுறா. இதுதான் நம்ம கூச்சாங்கேவோட பழைய ரெக்கார்ட். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் வச்சா சாங்கேவோட ரெக்கார்டு காலி. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சியானருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஹெவன்லி பாத் சோர்ஸும் இவன் பிடுங்கின அந்த தாவிஸ்ட் போனும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது இவன் ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணா அது நிஜமான வெற்றியா இருக்காது. ஏன்னா என் சக்தியே அவன்கிட்ட தான் இருக்கு. இதை யோசிச்சு பார்த்த நம்ம பொண்ணு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணாமலே கீழே இறங்கி வந்துடுறா. சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னடா இது ஜெயிக்கிற நேரத்துல கிவ் அப் பண்ணிட்டாலேன்னு ஷாக் ஆகிட்டாங்க. கீழே வந்ததும் நம்ம வில்லன் கூச்சாங்கே கேக்குறான், ஏன் பயந்துட்டியா? பாதிலே வந்துட்ட, என்னை ஏமாத்திட்டியே. அவ்வளவுதான். நம்ம சியானருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. உன்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன புள்ளி பண்றத நிறுத்து. ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை அடிச்சு உன் எலும்பெல்லாம் நொறுக்குறேன்னு சவால் விடுறா. இவங்க சண்டைக்கு நடுவுல நம்ம வில்லன் கூச்சாங்கேக்கு ஒரு லாபம். நம்ம சியானரோட லக் வேல்யூ முன்ன விட அதிகமாயிடுச்சு. கூச்சாங்கே மனசுக்குள்ள, வாசல்லம், அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நக்கலா நினைக்கிறான். கதை இப்போ ஏன்ஷன்ட் ஏ ஃபேமிலி பக்கம் திரும்புது. அங்க நம்ம ஆன்சு நம்ம ஏ லியூலி கிட்ட கேக்குறாங்க, ஏமா அந்த ஏச்சன் இறந்ததுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு லியூலி கொடுக்கற பதில் இருக்கே, அவன் வெறும் ஒரு எறும்பு மாதிரி. அவன்கிட்ட தப்பான எண்ணம் இருந்தது,
அதனால அவன் செத்ததுக்கு நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு செம கெத்தா பேசுறா. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் நண்பா. லியூலிக்கு அவளோட சில பழைய ஞாபகங்கள் மறந்திருக்கு. ஆனா அதுக்கு பதிலா சில புது ஞாபகங்கள் அவளுக்குள்ள வந்திருக்கு. இது என்னன்னு அவளுக்கே புரியல. இதெல்லாம் நம்ம ஹீரோ கு சாங்கேயோட ஸ்லேவ் சீல் வேலைதான். அவளை அப்படியே தன் வசப்படுத்தி வச்சிருக்கான் நம்ம தலைவன். அப்போ அங்க என்ட்ரி கொடுக்கறாரு லியூலியோட அண்ணன் லான்டியன். இவர் அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய கில்லாடி. தங்கச்சிக்கிட்ட வந்து, என்ன ரொம்ப டயர்டா இருக்கியா, போய் ரெஸ்டடுன்னு அன்பா சொல்றாரு. உடனே லியூலி கேக்குறா, அண்ணா இந்த கு சாங்கேவை பத்தி கேள்விப்பட்டீங்களான்னு. அதுக்கு லாங்டியன், ஆமா, அவன் லோயர் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு தெரியும். அவன் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணானான்னு கேக்குறாரு. அப்புறம் ஒரு உண்மையை அப்படியே ஒத்துக்கிறாரு. இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்லயே நம்ம கு சாங்கே தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு. ஒரு பெரிய மாஸ்டரே நம்ம சாங்கேயோட பவரை பார்த்து வியக்கிறாருன்னா பாத்துக்கங்களேன். அப்போ ஒரு வேலையாள் ஓடி வந்து லிங்க்னு ஒருத்தன் வந்து நம்ம யங் மாஸ்டருக்கு சவால் விடுறான்னு சொல்றான். யாருடா இந்த லிங்? முன்னாடி இந்த லாங்டியன் வாரிசு போட்டியில் இருக்கும்போது தெரியாம இந்த லிங்கோட அப்பாவை காயப்படுத்திட்டாரு. அதுக்கு நஷ்டஈடா நிறைய பணமும் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ இந்த லிங்குக்கு திடீர்னு எங்கே இருந்தோ அதீத சக்தி, அதாவது புரோட்டாகனிஸ்ட் லக் கிடைச்சிருக்கு. அதான் இப்ப வந்து கெத்தா நிக்கிறான். ஆனா லாங்டியன் இப்போதைக்கு இவனை ஒரு பொருட்டா கூட நினைக்காம இக்னோர் பண்றாரு. இவன் தான் நம்ம அடுத்த விதியின் நாயகன் போல. கதை அப்படியே நம்ம யுவே மிங்காங் பக்கம் போகுது. இவ தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தவளாச்சே. இப்போ அவ எதை பத்தி யோசிக்கிறானா, இன்னும் சில மாசத்துல வரப்போற ஹெவன்லி ஸ்வார்ட் இன்ஸ்மெடல் போட்டிய பத்தி. அந்த போட்டியில ஒரு பெரிய பொக்கிஷம், அதாவது இம்மார்டல் ஸ்பிரிட் வரும். போன ஜென்மத்துல அதை திருடினது வேற யாரும் இல்ல, நம்ம யோக்கியமான புருஷன் கு சாங்கேவ. அப்போதான் மிங்காங்க்கு ஒரு விஷயம் புரியுது. சாங்கே வெளியே காட்டுற பவர் வேற, உள்ள வச்சிருக்க பவர் வேற. போன ஜென்மத்துல அவன் கு ஷியானரையும் விடல, அவரை கொன்னுட்டு அவ உடம்பையே காணாம போவச்சிட்டான். இதெல்லாம் நினைச்சு பாக்குற மிங்காங், இந்த வாட்டி நான் ஷியானரை சாக விடமாட்டேன்னு ஒரு உறுதியான முடிவெடுக்கிறா. ஒரு பக்கம் நம்ம புருஷன் கு சாங்கே, இன்னொரு பக்கம் அவருக்கு போட்டியா கிளம்புற பொண்டாட்டி யுவே மின்காங். நம்ம யுவே மின்காங்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் நண்பா. அடுத்து வரப்போற அந்த சக்சஸர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டெம்பரர், பண்டைய பேரரசின் வாரிசு யாருன்னா அது இந்த லிங் தான். இவங்கிட்ட ஒரு பயங்கரமான ஏன்ஷியன்ட் டாலிஸ்மன், பண்டைய தாயம் இருக்கு. மின்காங் என்ன நினைக்கிறான்னா, எப்பாடுபட்டாவது அந்த தாயத்தை இவங்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு ஸ்கெட்ச் போடுறா. ஏன்னா நம்ம வில்லம் புருஷனை விட இவ ஒரு படி மேல போகணும்ல. புருஷனுக்கே விபூதி அடிக்க பாக்குறா நம்ம மின்காங். இப்போ சீன் கட் பண்ணா நம்ம கு சாங்கே, எல்டர் லீஷ்வி மற்றும் கூசியானர் 3 பேரும் நிக்கிறாங்க. சாங்கே வழக்கம் போல அந்த எல்டரை செமையா வம்பிழுக்கிறான். எல்டருக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது. நம்ம சியானேர் நடுவுல வந்து சமாதானம் பண்ண பாக்குறா. ஆனா சாங்கே விடுறதா இல்ல. கடைசியில கடுப்பான எல்டர் ஒரு சபதமே போடுறாரு. இன்னும் சில மாசத்துல இந்த சியானேரை உன்னை விட பவர்ஃபுல்லா மாத்தி காட்டுறேன். அப்படி என்னால முடியலன்னா நான் இந்த எல்டர் பொசிஷனை விட்டு விலகிடுறேன் அப்படின்னு கத்துறாரு. நம்ம சாங்கே மனசுக்குள்ள, இதானே எனக்கு வேணும், நீ எப்படா பதவியை விடுவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு நக்கலா சிரிச்சுக்கிறான். இங்கதான் நண்பா ஒரு ட்விஸ்ட். நம்ம சியானேர் என்ன நினைக்கிறான்னா, ஓ சாங்கே வேணும்னு தான் எல்டரை வம்பிழுத்து என்ன நல்லா ட்ரெயின் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறா. அவ மனசுக்குள்ள நம்ம வில்லன் மேல ஒரு குட்டி லவ் வர ஆரம்பிக்குது, கில்ட் அண்ட் அஃபெக்ஷன். இதனால நம்ம சாங்கேவோட லக் வேல்யூ இன்னும் அதிகமாகுது. அங்கிருந்து போகும்போது நம்ம தலைவன் சியானேரை பார்த்து ஒரு கண்ணடி அடிக்கிறான். செல்லம், இப்போதைக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன், ஒழுங்கா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போறான். சாங்கே போனதுக்கு அப்புறம் எல்டர் லீஷ்வி செம்ம கடுப்புல ஒரு ரகசியத்தை சொல்றாரு. சியானேர், இவன் சாதாரண ஆள் இல்ல, இவங்கிட்ட ஏதோ ஒரு டெமோனிக் நேச்சர், அசுர குணம் அல்லது இருண்ட சக்தி இருக்கு. அதுதான் இவனை இப்படி ஆட்டுவிக்குது. அப்பதான் சியானேருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ சின்ன வயசுல என் எலும்பை இவன் பிடுங்கினதுக்கு காரணம் அந்த டெமோனிக் பவர் தானா அப்படின்னு. இதுதான் நண்பா நம்ம சாங்கே போட்ட மாஸ்டர் பிளான். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அந்த பேய் மேல பழிய போட்டுட்டு இவன் ஒரு பாதிக்கப்பட்டவன் மாதிரி சீன் போட ரெடி ஆயிட்டான். கடைசியா வீட்டுக்கு வந்த சாங்கே அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகுறான். இப்போதைக்கு சியானேரை நல்லா நம்ப வச்சாச்சு. அடுத்து அந்த பெரிய பொக்கிஷத்தை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிஸ்டம் மூலியமா ஒரு வேர்ல்டு சீடை வாங்குறான். இத வச்சு அவன் என்ன பண்ண போறான், அந்த இம்மார்டல் பாத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த எபிசோட்ல பாப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.